തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേനാ. ஏய்யா முத்துவேலு, என்னையா இதெல்லாம்? எம்பிட்டு கஷ்டப்பட்டு ஸ்டேஷன்ல இருந்து உன்னை வீட்டுக்கு கூட்டியாந்த, வீட்டுக்கு வந்த வேகத்துக்கு மறுபடியும் ஸ்டேஷன்லயே உன்னை பிடிச்சி அடிச்சு வச்சுட்டாவலே. பிள்ளை நீ வீட்டுக்கு வந்தாலும் பாய்க்குறியா சமைச்சு வச்சனே, ஒரு சோறு கூட சாப்பிடலையா? அம்மா, அந்த கதிருக்கு நேரம் சரியில்லை. ஏண்டா என்ன புகைச்சுக்கணும்னு நினைச்சு கதற வைக்கிற? வேணாயா, இந்த பகையே நமக்கு வேண்டாம். எனக்கு என் பிள்ளை கிடைச்சா போதும். யாரையும் பழி வாங்க வேணாயா. இனி பழி வாங்கி என்ன பண்ண சொல்லு. இல்லம்மா, நீங்க லாயரை பிடிச்சி என்ன வெளியே கூட்டிட்டு வாங்க. அந்த யாழினிய நான் கல்யாணம் பண்ணாம விட மாட்டேன். யாழினியா? உனக்கு விஷயம் தெரியாதா? யாழினிக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்னம்மா சொல்றீங்க? நடக்காது. இத நான் நடக்க விட மாட்டேன். நடந்துருச்சியா? அவிய 2 பேருக்கு கல்யாணம் நடந்ததுக்கு நீதான் காரணம். என்னது? நான் காரணமா? ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவிய 2 பேரும் காதலிக்கிறாவன்னு நீதான் சொன்னியா? அவன் தான் அவ பின்னாடி சுத்துறான்னு சொன்ன, அவ இல்ல. ஆனா அந்த திமிரு பிடிச்ச கழுத அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா. அதனால்தான் உன்னால அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவு திருமணம் பண்ணிட்டாங்க. பதிவு திருமணமா? அவ கழுத்துல முறை தாலி கட்டினது நானு. அத அவ அறுத்து எரிஞ்சிட்டா நான் அவளுக்கு புருஷன் இல்லைன்னு ஆயிடாது. இனி அர்ஜுன் இல்ல, எவன் வந்து தாலி கட்டினாலும் அது செல்லாது. செல்லாதுன்னு நம்ம தான் சொல்லலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல இவனுக்கு இவன் தான் பொண்டாட்டி, அவளுக்கு அவன் தான் புருஷன்னு பதிவு பண்ணிட்டாவ. இனி நீ என்ன சொன்னாலும் அவைய கேட்க மாட்டாவ. சட்டப்படி அவைய 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. அவியலுக்கு நடுவுல நம்ம போக கூடாது. எனக்கு நீ கிடைச்சா போதையா, உனக்கு எதுக்கே இந்த வேண்டாத பிரச்சனைலாம். பாரு, அவளால நீ கம்பி என்ற நிலைமைக்கு வந்து நிக்கிற. படுவாரி அவன் நல்லா இருப்பாளா? இங்க பாரியா முத்துவேலு, இந்த பழி வாங்குற எண்ணத்தை இத்தோட நிறுத்திக்கோ. அப்படி மீறி பழி வாங்கணும்னு நினைச்சா நமக்கு தான் அது கஷ்டம். உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வர பாக்குறேன். இனி எந்த தப்பு தண்டாகும் போவாதையா. ஏம்மா, எவ்வளவு நேரம் பேசுவீங்க? டைம் முடிஞ்சிருச்சு, கிளம்புங்க. ஐயா, உடம்பு பாத்துக்கிய, நல்லா சாப்பிடியா? அதெல்லாம் சாப்பாடுலாம் நல்லா கொடுப்பாவ. நீ கிளம்பு. பாத்துறையா, எப்படியாவது ஒண்ணு நான் வேலையை எடுத்துடுறேன். ஏம்மா கிளம்புமா. மீனா, ஏன் அதுக்குள்ளேயே எழுந்து வந்த? இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வு எடுக்க வேண்டியது தானே? ஐயோ, இன்னைக்கு நான் எழுந்ததும் லேட்டு, குளிச்சதும் லேட்டு, அவசர அவசரம் ஓடி வரேன். நீங்க என்னடானா இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குன்னு சொல்றிய? அதுக்கு இல்ல, நீ என்னதுக்கு எழுந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு? அதான் இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து ஓய்விடுன்னு சொல்ற. மத்த நாளெல்லாம் நீ ஒத்தையில தானே வேலை செய்யற. இன்னைக்கு ஒரு நாள் வேலை செய்யலன்னா ஒன்னும் குறைஞ்சிடாது. சொல்லுவிய சொல்லுவிய. இப்படியே நான் வேலை செய்யாம சமைக்காம உட்காந்துட்டு இருந்தா சாப்பாடு எங்க இருந்து வருமா? நீங்களா சமைச்சு தருவிய? அதுக்கு என்ன, சமைச்சு கொடுத்துட்டா போச்சு. ஆத்தி, நீங்க மட்டும் கிச்சன்ல போய் சமைச்சியேன்னு வச்சுக்கோங்க, அத என் மாமியாரு, அதான் உங்க அம்மா பார்த்தாவ என்னை ஆஞ்சி போடுவாவ, ஆஞ்சி. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். அதனால எந்த பிரச்சனையும் வராது. நான் சமைக்கிறத சாப்பிட்டாதான் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வரும். அத்தான் நல்லா பேசுறிய. அதெல்லாம் இருக்கட்டும், நான் வேணா உனக்கு சமைச்சு தரவா? உங்களுக்கு சமைக்க தெரியுமா? கத்துக்கணும். ஐயோ, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நானே சமைச்சுக்கிறேன். இவ என்ன இவ்ளோ காலையில யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டா? நீ பாரு, நான் வரேன். ஏல நில்லு. என்ன கதிரு, சொல்லு.
இம்புட்டு காலையில எங்க கிளம்பிட்டா? பார்த்தா தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு தான். அதெல்லாம் நல்லா தெரியுது. இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு என்ன அவசியம்? இல்ல, புரியல. எப்பவும் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு தானே கிளம்பி போயிட்டு இருப்பேன். இப்போ என்ன புதுசா கேக்குற? எனக்கு ஓபிக்கு டைம் ஆயிடுச்சு கதிரு, நான் கிளம்பணும். அதெல்லாம் காலையில சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. நீ போக வேண்டாம். வாட்? சந்தோஷா? ஆமா, அவன்கிட்ட சொல்லிட்டேன். அவன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். இனி ஒரு வாரத்துக்கு நீ ஹாஸ்பிட்டல் போக கூடாது. ஒரு வாரமா? ஆமா. அதெல்லாம் என்னால முடியாது. நீ முதல்ல வழிவிடு, நான் கிளம்புறேன். அப்படியெல்லாம் விட்டுற முடியாது மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா, புது மாப்பிள்ள. என்னண்ண கிண்டலா? யாரு? நான் கிண்டல் பண்றேனா? பின்ன நடந்த விஷயம் எல்லாம் உன்கிட்ட சொல்லியாச்சு. எந்த சூழ்நிலையில அவ கழுத்துல நான் தாலி கட்டினேன்னு உனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் என்ன கிண்டலா உனக்கு? எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகுது. நடந்த பிரச்சனை எல்லாம் தெரியும். அதுக்காகலாம் ஒண்ணு அப்படியேலாம் விட முடியாது. யாழினி எங்க? அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? யாழினியா? அவளை பத்தி என்கிட்ட ஏன் கேக்குற? அங்கதான் எங்கேயாவது இருப்பா, நீயே போய் பாத்துக்கோ. அடு, என்ன பயம் விட்டு போச்சா? ஐயோ கதிரு, ப்ளீஸ். நடந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரியும். ஏன் இனி என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி பேசலாமா? என்னல நடக்க போகுது? இங்க பாரு, நீ நினைக்கிற எதுவும் நடக்காது. அத நடக்கவும் நான் விட மாட்டேன். ஒழுங்கா யாழினிய பாத்துக்கிற வழிய பாரு. இன்னும் ஒரு வாரத்துல அவ காலேஜ் போகணும். அவளுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும். போ, அவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடு. ஓ, இப்ப நான் ஹாஸ்பிட்டல் லீவ் போட்டுட்டு அந்த அம்மாவுக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கி தரணும். என்ன, உனக்கே இது கொஞ்சம் ஓவரா இல்ல? அவளுக்கு வேணும்னா அவ வாங்கிக்குவா. காசு வேணுமா, என் கார்டை கூட கொடுத்து வர்றேன். என்னாலாம் போக முடியாது. இங்க பாரு, ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் அவ ஹாஸ்டல் போயிடுவா. அது வரைக்கும் அவளுக்கு என்ன தேவையோ பார்த்து பண்ணு. இல்ல தொலைச்சிடுவேன். அவ எனக்கு செட் ஆக மாட்டா. அவ சின்ன பொண்ணு. இதெல்லாம் சரி வரும்னு எனக்கு தோணலண்ண. இப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு அவ டிகிரியை முடிக்கட்டும், அவளுக்கு பிடிச்ச லைஃப் அவ வாழட்டும். அதுக்கு எந்த விதத்திலையும் நான் தடையா இருக்க மாட்டேன். அவ லைஃப் அவ பார்த்துக்கட்டும். இதுல என்ன தயவு செஞ்சு இழுக்காதீங்க. ஓ, இதெல்லாம் இப்பதான் தெரியுதா துரைக்கு? ஸ்டேஷன்ல கையெழுத்து போடும்போது தெரியலையோ? இன்னைக்கு என்ன மீறி நீ எப்படி ஹாஸ்பிட்டல் போறன்னு நான் பாக்குறேன். சின்ன தாண்டி நீ போயிடுவியா? ஷோ, இப்ப என்ன, அவளை கூட்டிட்டு போகணும் அவ்வளவுதானே? ம், அவ கூட தியாவும் வரேன்னு சொன்னான். 2 பேரையும் கூட்டிட்டு போ. அண்ணியா? ஆமா, அவ ஏதோ ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்னான். அப்படியே அவளுக்கும் வாங்கிட்டு யாழினிக்கு தேவையான இது வாங்கிட்டு வந்துருங்க. என்ன புரிஞ்சுதா? சரி, அவளை கிளம்ப சொல்லுங்க. நீ முதல்ல போய் யூனிஃபார்ம் கழட்டிட்டு கிளம்பு. அவளை கிளம்பி வர சொல்றேன். இந்த ஒரு யாழினி பத்திரம் ஏனோ தானோன்னு கூட்டிட்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்த அவனை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டான். அவளை கல்யாணம் பண்ணி எனக்கு தான் பிரச்சனை. அவ நல்லா தான் இருக்கா. எல்லாம் ஏன் நேரம்.